திருவண்ணாமலை மாவட்டத்தில் குளங்கள், ஏரிகள், ஆறுகள் இவைகளெல்லாம் தூர்வாரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிகளை நேரடியாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பணியினை இன்று நான் மேற்கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 2,50,00,000 ரூபாய் செலவில் 16 குளங்கள், 2 ஏரிகள் தூர்வாரப்பட்டு முழுமையாக அந்த பணிகள் முடிவுற்று மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பணியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் அதை செய்திருக்கிறோம். ஆக இந்த பணி ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இந்த பணியை ஆற்றிட வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்கனவே வேண்டுகோளாக நம்முடைய கழகத் தோழர்களுக்கு எடுத்து வைத்த அந்த அறிவுரையின்படி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குளங்கள், ஏரிகள், ஆறுகள் இவைகளெல்லாம் இயற்கையினுடைய சொத்துக்களாக அமைந்திருக்கிறது. ஆக இதனுடைய கொள்கை என்னவென்று கேட்டால், நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே அந்த பணியை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நியாயமாக இந்த பணிகளை எல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்தான் செய்திட வேண்டும். ஆனால் அந்த பணியை, அந்த கடமையை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குதிரை பேர பினாமி ஆட்சி செய்ய தவறி இருக்கக்கூடிய காரணத்தால், அந்த கடமையிலிருந்து அவர்கள் தவறிவிட்டிருக்கக்கூடிய காரணத்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியைப் போல இந்த பணியை சிறப்பான வகையிலே செய்து கொண்டிருக்கிறது. ஆக திமுக கழகத்தை பொறுத்தவரையில் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வது போல ஆட்சிக்காக மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து பாடுபடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். குதிரை பேர அரசாக இருக்கக்கூடிய இந்த அதிமுகவினுடைய பினாமி ஆட்சி, திமுக இந்த பணியை தொடங்கியதற்கு பிறகு அரசின் சார்பில் நாங்களும் இந்த பணியை தொடரப்போகிறோம் என்று ஒரு அறிக்கை விட்டார்கள். ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக மேட்டூருக்கு நேரடியாக சென்று நானே மேட்டூர் அணையை தூர்வாகப் போகிறேன் என்று சொல்லி அந்த பணியை தொடங்கி வைத்த அந்த காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம், பத்திரிகையில் பார்த்தோம். அதற்காக கோடி கோடியாக பத்திரிகையில் விளம்பரங்கள் எல்லாம் கொடுத்து அந்த பணியை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அந்த பணி இப்போ எந்த நிலையில் இருக்கிறது என்பது நாட்டுக்கும் தெரியும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும். ஆகவே இன்றைக்கு அந்த தூர்வாரக்கூடிய பணிகளை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக, கிளை வாரியாக அதை பிரித்து கொடுத்து அந்த பணியை செய்ய போகிறோம் என்று அறிவிப்பையும் வெளியிட்டார்கள். ஆனால் பணிகளை செய்வதற்காக பிரித்து கொடுக்கல, கமிஷன் வாங்குவதற்காக, இதை வச்சு கொள்ளையடிப்பதற்காக, கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர நியாயமாக தூரெடுக்கக்கூடிய அந்த பணிகளை அவர்கள் முழுமையாக ஈடுபடவில்லை என்பதுதான் உண்மை. தலைமைச் செயலாளர் அவர்கள் ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு கடிதத்தையே இல்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்திலே மறைச்சிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே 89 கோடி ரூபாய் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேரத்தில் வருமான வரித்துறையின் மூலமாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடைய வீட்டிலேயே அந்த ஆவணம் கைப்பற்றப்பட்டு அதில் முதல் இடத்தில் இருக்கிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எனவே அவரையும் விசாரிக்கணும்னு வருமான வரித்துறை, தேர்தல் கமிஷன் புகார் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட அவர் மீது போடப்படலை. அதே மாதிரி குட்கா, இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், உயர் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன், கமிஷனராக இருந்த ஜார்ஜ், இவங்கெல்லாம் மாமூல் வாங்கியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க.
அந்த போதைப் பொருள்னா கேன்சர் வரக்கூடிய, புற்றுநோய் வரக்கூடிய பவுடர் அது. ஆக அதை விற்பதற்கு லஞ்சம் வாங்கி கொண்டு துணை இருந்திருக்கிறாங்க. தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருள் அது, பவுடர் அது. ஆக அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வருமான வரித்துறை ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கு. ஆக அந்த தாக்கீதை தலைமைச் செயலாளரிடத்திலேயே வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி தாக்கீதே வரலன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக ஒரு அப்பட்டமானவர் போய் ஒரு தலைமைச் செயலாளர் என்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர், சீஃப் செக்ரட்டரி என்று சொல்லுகிறோம், தலைமைச் செயலாளர் என்று சொல்லுகிறோம். அவரே இதற்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறார் என்று எண்ணி பார்க்கிற போது நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகவே தான் இதை உடனடியாக சிபிஐ என்கொயரி, சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தி நாடு முழுவதும் அலுவல் மொழியாக இந்தியை கொண்டு வரலாம் என்று நேற்று இலகணேசன் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. அதை பற்றி இலகணேசன் மட்டும் இல்லை, ஒரு பக்கம் எச் ராஜா சொல்கிறாரு, ஒரு பக்கம் வெங்கைய நாயுடுவை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஆக ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி அனுமதிக்கிற முயற்சி ஈடுபட்டால் நிச்சயமாக தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு போராடக்கூடிய நிலை உருவாகும். ஏற்கனவே 1965ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. எனவே அந்த சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். அந்த நிலையை ஏற்படுத்த மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சார், மேலும் தமிழகத்தில் ஆங்கிலம் வளர்ந்த அளவுக்கு தமிழ் வளரலன்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தமிழகத்தை சுற்றியுள்ள மாநிலங்களில் அதனால தான் நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றமாக தமிழை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். ஆட்சி மொழியை தமிழ் மொழியை, ஆட்சி மொழியை மத்திய அரசு அலுவலகங்கள்லேயும் ஆட்சி மொழியை தமிழ் மொழியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகளெல்லாம் கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். செம்மொழியை தலைவர் கலைஞர் உருவாக்கி கொடுத்தார்கள். பள்ளிகளில் கட்டாய பாடமாக தமிழை கொண்டு வந்தாங்க. ஆகவே அந்த நிலையில தான் திமுக இன்றைக்கு. நடிகர் கமலஹாசன் இந்த ஆட்சியினுடைய ஊழலை எல்லாம் தமிழக வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்தந்த துறையுடைய அமைச்சர்களுக்கு இணையதளத்தின் மூலமா நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னதிலிருந்து இணையதளம் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இதுபோல ஊடகங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு செய்திகள் அறிந்து கொள்ளக்கூடிய, உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. ஆக அந்த வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் கூட தங்களுடைய பெயர்களை கூட எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் வெட்கக்கேடானது. ஆக கமல் சொல்வது 100க்கு 100 உண்மை என்பதுதான் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. கர்நாடக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான்னு பல்வேறு உண்மைகளை சொல்லி வந்திருக்க நிலையில் அவங்க மாற்றம் செஞ்சாங்க சார். இப்போ அந்த மாற்றங்கள் அனைத்து உண்மை அப்படின்னு சொல்லி நேரத்திலிருந்து தகவல் வெளியாயிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உண்மைங்கிற போது உரிய நடவடிக்கையை யார் எடுக்கணுமோ அவங்க எடுக்கணுங்கிறது தான் நாங்கள் சசிகலாவை சிறை மாற்றம் செய்ய சொல்லி இல்லைங்க. சசிகலாவை சிறை மாற்றம் செய்ய சொல்லி அவங்க ஏற்கனவே சிறையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சிறையில் இருக்கிறாங்க பேரை தவிர சொகுசு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது இப்போ பல நாட்களாக செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்குரிய நடவடிக்கையை கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு தான் எடுக்கணும். எனவே எடுப்பாங்கன்னு உரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நெடுவாசல் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற நிலையிலே 45 கிராமங்களில் மீண்டும் தமிழக அரசு பெட்ரோலை அதான் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டம் நடத்தினா இதை பற்றி கவலைப்படலை. சட்டமன்றத்திலேயே இது பிரச்சனைலாம் பற்றி பேசும்போது அவங்கெல்லாம் குண்டாஸில் போட்டிருக்கோன்னு துணிச்சலாக ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு. அது ஒரு பெண், வளர்மதிங்கிற ஒரு பெண், ஒரு மாணவி. இப்படி குண்டர் சட்டத்தில் போடலாமா? வழக்கு போட்டிருக்கலாம். அது நீதிமன்றத்தில் போய் சந்திக்கலாம். ஆனால் குண்டர் சட்டத்தில் போடல நியாயமானு கேட்டால் நிச்சயமாக போடுவோம், அது தவறு இல்லைன்னு வாதிடுறாரு. ஆக இப்படிப்பட்ட இடத்துல நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஜனநாயகத்தை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல்